So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So guys, before starting the reading, so August monthல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டே ஒன்ல இருந்து 31st வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும் ஃபார் ஆல் டைப் ஆஃப் ப்ரேயர்ஸா இருக்கட்டும் ஃபார் ஆல் டைப் ஆஃப் த ரீடிங்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் அவைலபிளா வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா ஒன் பர்சன் ரீடிங்ஸ் உங்களுக்கு வேணும் நீங்க புக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹெட் கமெண்ட்ல நான் வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த வீடியோலையுமே அது டிஸ்பிளே இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். ஸோ உங்களோட சைட்ல இருந்து பார்க்கலாம் உங்க பர்சனுக்கு நீங்க எப்படி ஒரு சேனல் மெசேஜ் கொடுக்க போறீங்க அப்படின்றது. அண்ட் அதே மாதிரி அவங்களோட சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன ஒரு சில சேனல் மெசேஜஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்க ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸ் அண்ட் அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்ல அடுத்து என்ன நடக்க போகுது, உங்க ரெண்டு பேரோட எனர்ஜிஸை நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது அடுத்து என்னென்ன ஒரு சில விஷயம் வந்து ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்க போறீங்க, அவங்க என்ன எடுத்து வைக்க போறாங்கன்றதையும் நம்ம இதில் வந்து கவர் பண்ணலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கான்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஹைப்போட்ஸ் அப்படி கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃப்க்கு ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ்ஸ் அப்பான் த ஹைப் ஆப்ஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங் நவ். உங்க பர்சனோட ஸோ அவங்க பேர் வந்து இப்போ எம் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகலாம், இல்லைனா ஒரு சி லெட்டர்ல, இல்லைனா ஒரு டி லெட்டர்ல, இந்த மாதிரி லெட்டர்ஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகலாம். சில பேருக்கு பீல கூட வந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலா என்ன அப்படின்னா நீங்க இந்த பர்சனுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு. சில பேர் இந்த ரீடிங்கை பாக்குறவங்க வந்து நீங்க ஒரு ரிஷப ராசியா கூட வந்து இருக்கலாம், நீங்க உங்களோட பர்சன். பட் மேக்ஸிமம் உங்களோட ராசி கொஞ்சம் ரிஷப ராசியாவும். ஸோ நீங்க இந்த பர்சனுக்காக வந்து வெயிட் பண்றீங்க. இவங்க தரப்புல இருந்து எப்போ அந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வரும், இல்ல இப்போ உங்க பர்சன் வந்து இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்க மாதிரி வந்து இருக்கும். நீங்க சில பேர் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல கூட வந்து இருந்திருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கறது என்னன்னா இந்த பர்சன் எப்போ வருவாங்க, இவங்க எப்போ நம்மளை வந்து மீட் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்போடைய தான் நீங்க வந்து இருக்கீங்க. ஸோ இங்க வந்து அந்த எதிர்பார்ப்பு மட்டும்தான் வந்து இருக்கு. சின்ன சின்ன மெமரிஸ் கண்டிப்பா இந்த பர்சன் த்ரூ உங்களுக்கு ஏதாவது இருந்திருக்கலாம். அவங்க உங்களுக்கு பிஃபோர் ஏதாவது ஒரு சில பொருளோ ஒரு கிஃப்டோ உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்கள பத்தின தாட்ஸ் வரும்போதெல்லாம் நீங்க அந்த கிஃப்டை வந்து பார்ப்பீங்க. இப்போ அவங்க ஏதாவது ஒரு சின்னதா ஒரு பொருள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்கள பத்தின தாட்ஸ் வரும்போதெல்லாம் நீங்க அந்த பொருளை கையில வச்சிருப்பீங்க. அதை அந்த டே அந்த மெமரிஸ் அந்த தாட் அதெல்லாமே நீங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு ட்ரீமான ஒரு வேர்ல்டு தான் இப்போதைக்கு இருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வெயிட்டிங் டைம் பீரியட் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ எப்படியாவது உங்க பர்சனை வந்து பார்க்கணும், மீட் பண்ணணும் அப்படின்ற அந்த தாட்ல வந்து இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சில கருத்து வேறுபாடு கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ஏன்னா உங்களோட எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மிக்ஸ்டு எனர்ஜியா தான் வந்து இருக்கு. ஒரு சில விதத்துல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ஸோ உங்க பர்சன் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை நீங்க வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். நீங்க அந்த விஷயத்துல எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும், அதை அவங்க புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாடம் கத்துக் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இப்ப வந்து அவங்க உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்காங்க, அதனால உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லா நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸோ ஒரு சின்னதா ஒரு ரிவெஞ்ச் மாதிரி நீங்க ஏதாவது கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. ஸோ அப்படியாவது அந்த பர்சன் வந்து புரிஞ்சுக்கட்டும், உங்களுக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்குன்றத அவங்க புரிஞ்சுக்கட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு டைம்ல அந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க. ஒரு டைம்ல என்ன அப்படின்னா நான் இப்படி பண்ற மூலியமா இந்த கனெக்ஷன் எனக்கு வந்து பிடிக்கல, இந்த பர்சன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த கனெக்ஷன் நான் எவ்வளவு தூரம் நான் வேல்யூ பண்றேன், இந்த லவ் நான் எவ்வளவு தூரம் நான் வேல்யூ பண்றேன். ஸோ அதை நான் வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு பியூரான ஒரு எமோஷன் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மேல இருக்கு. பட் ஆனா என்ன சின்ன சின்ன விஷயம் வந்து தப்பா நடக்குது அப்படிங்கிறப்போ அதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்க வந்து இருக்கீங்க. ஸோ உங்களோட சைட்ல இருந்து என்ன அப்படின்னா நீங்க இந்த பர்சன் மேல இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. பட் சின்ன சின்ன அந்த ஒரு எப்படி சொல்ற ஒரு ஈகோ கிளாஸஸோ இல்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்டோ அது நான் இங்க வந்து பாக்குறேன் உங்க சைட்ல இருந்து. மற்றபடி உங்க பர்சனோட விஷயம் எல்லாமே நீங்க வந்து ரசிக்க தான் செய்றீங்க. அவங்களோட அவங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து வெளியில பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லா இருக்காங்க, உள்ள அவங்க மனசுமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நீங்க நினைக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு அந்த பர்சன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த பர்சன் உங்களோட லைஃப்ல வரணும், இவங்க கூட வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு உங்களுக்கு. அதான் மேக்ஸிமம் இந்த ஒரு லாங் டிஸ்டன்ஸோட எனர்ஜிமே தான் நான் இங்க வந்து பாக்குறேன். அவங்க மேபி வேற இடத்துல மேபி வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி தான் ரொம்ப அதிகமாவே இருக்கு. நீங்க இந்த பர்சன் ரொம்ப வந்து மிஸ் பண்ணிட்டே வந்து இருக்கீங்க. ஸோ லெட்ஸ் சீ தட் இப்போ உங்க பர்சனோட சைட்ல இருந்து பார்க்கலாம் அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்கு.
ஒரு செக்ஷுவலான ஒரு எனர்ஜியா தான் வந்து இருக்கு. இந்த பெர்சன் லஸ்ட்டா இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி ஒரு சில விஷயம் வந்து இவங்க வேலிடேட் பண்ண தான் வந்து செய்றாங்க. ஸோ நெருக்கமா நெருங்கி பழகணும் அப்படின்ற மாரி இவங்க வந்து ஆசைப்படுறாங்க. இப்போ இந்த நெருங்கி பழகுறோம் அப்படிங்கிறப்ப வந்து என்ன அப்படின்னா, ஒரு டவுட் எல்லாருக்கும் வரும். ஸோ லஸ்ட்டுக்காக தான் வந்து பழகுறாங்களா? உண்மையான ஒரு அன்பு இல்லையா? அப்படின்ற மாரி அந்த ஒரு டவுட் வரும். பட் இந்த பெர்சனோட எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, உண்மையா தான் இந்த பெர்சன் வந்து இருக்காங்க. மத்தபடி ஒரு ஒரு லஸ்ட்டுக்காக பழகுற மாரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. இந்த பெர்சன் எதிர்பார்க்கிறது எல்லாமே, எஸ் அவங்களும் உங்க கூட வந்து சேர்ந்து இருக்கணுன்ற மாரி தான் ஆசைப்படுறாங்க. சேர்ந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆசைப்படுறாங்க. கொஞ்சம் க்ளோஸா இருக்கணும், க்ளோஸா பழகணும் அப்படின்ற மாரியும் ஆசைப்படுறாங்க. மேபி அவங்களுக்கு என்னன்னா, இந்த மாரி க்ளோஸா பழகுற மூலியமாவோ, இன்னும் எமோஷனலா நம்ம வந்து கனெக்ட் ஆவோம் அப்படின்ற அந்த ஒரு தாட்ல அவங்க வந்து இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ மேக்ஸிமம் பார்க்கும்போது அந்த ஒரு ரொமான்டிக் வே ஆஃப் அப்ரோச் தான் நான் இந்த பெர்சனோட சைட்ல இருந்து பார்க்குறேன். ஒரு செக்ஷுவலா ஒரு ரொமான்டிக் வே ஆஃப் அப்ரோச் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். அண்ட் அகைன் உங்களோட எனர்ஜிஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அவங்க கூட சேர்ந்து ஏதாவது ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்க ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்க. அவங்க கூட சேர்ந்து ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. இல்ல நான் சொன்ன மாரி அவங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா அத உங்க கையில வச்சு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்து இருந்திருப்பீங்க. ஸோ உங்க எனர்ஜி எல்லாம் வந்து அந்த மிஸ் பண்ற எனர்ஜி அகைன் அவங்களோட எனர்ஜில நம்ம ரீடிங் எடுத்தா கூட, உங்க எனர்ஜி தான் திருப்பி இதுக்குள்ளயுமே வருது. ஸோ ஓவர்லாப் ஆன மாரி தான் வருது. நீங்க இந்த பெர்சன எவ்வளோ மிஸ் பண்றீங்கன்னு அந்த மிஸ்ஸிங்கோட எனர்ஜி தான் நான் உங்க சைட்ல இருந்து நான் பார்க்கவே நான் செய்றேன். அதான் எனக்கு சேனல் ஆயிட்டே வந்திருக்கு உங்க சைட்ல இருந்து. ஓகே ஃபைன். பட் எனிவே அந்த ரீயூனியன் அப்படின்ற அந்த விஷயம் கண்டிப்பா நடக்க தான் செய்யும். தப்பான ஒரு தாட்டோ, தப்பான ஒரு முடிவோ எதுவுமே எடுக்க வேண்டாம். சில பேருக்கு ஏதாவது ஒரு சில தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் ஏதாவது இருக்கிற மாரி நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் ஆக்சுவலா அந்த தேர்ட் பார்ட்டினால இந்த ரிலேஷன்ஷிப் எந்த ஒரு டிஸ்ட்ராயும் ஆக போறது கிடையாது. அது தேர்ட் பார்ட்டி திங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப் அது அதோட வந்து போயிடும். இந்த பெர்சன் உங்கள தேடி தான் வருவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் தான் வந்து கன்டின்யூ ஆற மாரி தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்ப தேர்ட் பார்ட்டி விஷயம் அப்படின்னு எதுவுமே வந்து கிடையாது. பட் நீங்க வந்து இல்ல இந்த கனெக்ஷன் வந்து ஒரு பயாஸ்டா வந்து ஃபீல் பண்றீங்க. ஒரு மிக்ஸ்டா வந்து ஃபீல் பண்றீங்க. சம்டைம் இந்த கனெக்ஷன் வேணும்னு நினைக்கிறீங்க. சம்டைம் இந்த கனெக்ஷன் வேணாம்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்படி ஒரு மிக்ஸ்டான ஒரு எனர்ஜில இருக்கீங்க அப்படின்னா, நான் இதுல வந்து ஒரு கைடன்ஸா குடுக்கணும்னா, நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்காக கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் தான் நான் சொல்லுவேன். நீங்க ரொம்ப வெயிட் பண்ணாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன சேஞ்சஸ் வருது அப்படின்றத நீங்க வந்து பாருங்க. ஏன்னா இங்க சேஞ்சஸ்ன்றது ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் கண்டிப்பா வரதான் போகுது. ஆனா அதுக்கு பிஃபோரே நீங்க ஒரு தாட் வச்சுக்கலாம். இல்ல இந்த கனெக்ஷன் எதுவும் குரோ ஆவாது. இந்த கனெக்ஷன் அவ்வளோதான். இல்ல இந்த பெர்சன் எனக்கு வந்து தேவையில்ல. இவங்களோட பிஹேவியர் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு சில தாட்ஸ் சில பேருக்கு வரலாம். ஓகே. ஏன்னா இங்க இங்க பார்க்கும்போது சில பேர் அந்த டிஸ்இன்ட்ரெஸ்டாவும் வந்து இருக்கீங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே இருக்கீங்க நீங்க. அதான் ஒரு மிக்ஸ்டு எனர்ஜியா இருக்கு. உங்களோட எனர்ஜி மட்டும் பார்க்கும்போது. உங்க பர்சனல் சேனல்ல மெசேஜஸ்மே வந்து பார்க்கலாம். ஸோ அது பார்க்கும்போது இன்னும் அக்யூரேட்டா நமக்கு தெரிஞ்சிரும். அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்கு? அவங்களோட லவ் ஃபீலிங் எப்படி இருக்கு? அப்படின்றது. நெறைய இந்த பெர்சன் உங்கள பத்தி வந்து டே ட்ரீம் வந்து பண்றாங்க. மேபி உங்க பெர்சன் வந்துட்டு லைக் இப்ப நீங்க எர்த் எலிமெண்டா இருக்கீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு ரிஷப ராசியா இருக்கீங்க, இல்ல கன்னி ராசியா இருக்கீங்க, இல்ல மகர ராசியா இருக்கீங்க அப்படின்னா டோரஸ், விர்கோ அண்ட் கேப்ரிகான். உங்க பெர்சன் வந்து ஒரு வாட்டர் எலிமெண்டா கூட வந்து இருந்துக்கலாம். வாட்டர் எலிமெண்டோ, ஃபயர் எலிமெண்டோ கூட வந்து இருந்திருக்கலாம். சில பேர் நீங்க 2 பேருமே எர்த் எலிமெண்டா வந்து இருந்திருப்பீங்க. இப்போ வாட்டர் எலிமெண்ட் பார்க்குறப்ப மீனராசி, கடகராசி, விருச்சிக ராசியா உங்க பெர்சன் மேபி வந்து இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க இந்த பெர்சனோட ட்ரீம் எல்லாமே வந்து டே ட்ரீமா தான் வந்து இருக்கு. உங்க கூட நெருங்கி அவங்களோட க்ளோஸா வந்து இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா க்ளோஸா வந்து பழகணும். ஒரு அந்த ஃபியூச்சர் வந்து நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கணும். அப்படின்ற மாரி இவங்களுக்கு தாட் எல்லாமே அப்படிதான் வந்து இருக்கு. ஸோ இவங்க வந்து உங்கள விட்டு விலகி போற மாரிலாம் எந்த ஒரு தாட்டுமே வந்து இல்ல. இவங்கள பொறுத்தளவுக்கு இவங்க என்னன்னா ரொம்ப அட்ராக்ட்டா வந்து ஃபீல் பண்றாங்க. உங்க மேல அந்த ஒரு கனெக்ட் இந்த பெர்சனுக்கு வந்து இருக்கு. ஓகே. ஸோ இது அகைன் த கன்ஃபர்மேஷன் தான். கார்ட்ல வந்து அதே கன்ஃபர்மேஷனா தான் வந்திருக்கு. ஐ டோன்ட் நீங்க ஏன் இவ்வளோ கன்ஃப்யூஸ் ஆறீங்கன்னு எனக்கு தெரியல. மேபி பாஸ்ட்ட வச்சு ஏதாவது ஜட்ஜ் பண்ணி ஏதாவது கன்ஃப்யூஸ் ஆறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா மத்தபடி இந்த கனெக்ஷன்ஸ் வந்து ஓகே தான். இந்த கனெக்ஷன்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்க மாரிலாம் இல்ல ஆக்சுவலா. நீங்க நீங்க நார்மலா பண்ற சில விஷயமா இருக்கட்டும், நீங்க நார்மலா பேசுற சில விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே இந்த பெர்சனுக்கு வந்து அது ரொம்ப அட்ராக்டடா இவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. நீ இவ்வளோ அழகா வந்து பேசுவியா? நீ இவ்வளோ அழகா நீ நடந்துப்பியா? அப்படின்ற மாரி இந்த பெர்சன் எல்லாத்துக்குமே அந்த மாரி ஒரு ரொமான்டிக் வே ஆஃப் அப்ரோச்சோட தான் வந்து இருக்காங்க. ஸோ ஃபைனலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ நீங்க இவ்வளோ தூரம் வந்து ஓப்பன் மைண்டடா வந்து இருக்கிற விஷயமா இருக்கட்டும், ஸோ உங்களோட நீங்க பேசுற விதமா இருக்கட்டும், இந்த கனெக்ஷன்ஸ நீங்க எடுத்துட்டு போற விதமா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த பெர்சனுக்கு வந்து புடிச்சிருக்கு. அதாவது ஏ டூ இசட் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ, நீங்க எப்படி உங்க பெர்சன் வந்து ரொம்ப அழகா இருக்க மாரி நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க. பை இன்சைட் அவங்களோட மனசுனாலும் சரி, பை அவுட் சைட் அவங்க லுக்ஸ்னாலும் சரி, அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்ற மாரி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ, அதே தான் இந்த பெர்சனுக்கும். உங்க மேல இந்த பெர்சன் அவ்வளோ அட்ராக்ட்டா வந்து இருக்காங்க. அவ்வளோ
கனெக்டா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க இந்த பர்சன். மத்தபடி இந்த கனெக்ஷன்ல வந்து என்னன்னா, எதுவுமே வந்து ராங்கா எதுவுமே இருக்க மாரி எனக்கு தெரியல. 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிடிச்சிருக்கு. பட் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் நீங்க விலகி இருக்கீங்க. யா. ஸோ திஸ் இஸ் அகைன் அ பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன். இவங்களோட மனசுலயும் சரி, இவங்களோட மைண்ட்லயும் சரி, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க. வேற யாருமே கிடையாது அப்படின்றது கிளியரா சொல்லியிருக்காங்க. நான் அதான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. தேர்ட் பார்ட்டினால பிரச்சனை எதுவும் இந்த ரிலேஷன்ஷிப்ல வரப்போறது கிடையாது. சப்போஸ் நீங்க தேர்ட் பார்ட்டி நினைச்சு பயப்படுறீங்க அப்படின்னா, ஸோ தேர்ட் பார்ட்டினால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது இந்த ரிலேஷன்ஷிப்ல. இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆறதுக்குரிய வாய்ப்பு என்னன்னா, நீங்க 2 பேருமே வந்து பேசி, ஸோ ஓரளவுக்கு இந்த கனெக்ஷன்ஸ வந்து பெட்டர் வேல கொண்டு போனா நல்லா இருக்கும். இங்க வியூவர்ஸோட சைட்ல இருந்தா நான் நெறைய அந்த ஒரு எப்படி சொன்னா, நீங்க தான் பிளாக் பண்ற மாரி வந்து இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு உண்மையாவே இந்த கனெக்ஷன் புடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க தாராளமா அந்த கனெக்ஷன வந்து கன்டின்யூ பண்ணலாம். உங்களுக்கு உண்மையாவே இந்த பெர்சன புடிச்சிருக்கு அப்படின்னாலுமே, தாராளமா அந்த கனெக்ஷன் நீங்க வந்து கன்டின்யூ பண்ணலாம். இல்ல உங்களுக்கு ஸ்டில் உங்க மனசு வந்து மாறல. எனக்கு சம்திங் உங்களுக்கு வந்து இல்ல எனக்கு இது சேர்ற மாரி எனக்கு தெரியல அப்படின்ற மாரி உங்களுக்கு பை இன்ட்யூஷன் தோணுச்சு அப்படின்னா, தென் இட்ஸ் அப் டூ யூ. ஏன்னா திஸ் இஸ் யுவர் லைஃப். இது உங்களோட லைஃப். அது நீங்க டிசைட் பண்றதுல தான் இருக்கு. பட் என்ன பொறுத்தளவுக்கு அஸ் பர் த கைடன்ஸ் இந்த வீடியோ இந்த ரீடிங் எல்லாம் நான் பார்க்கும்போது நான் அதான் நான் சொல்லுவேன். இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ நோ ரீடிங் கைஸ். ரீடிங்கை நீங்க 143 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. நீங்க பிடிச்சிருக்கு ரெசிடென்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் சேனல் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் எஸ்எல்எஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டையும் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட்டாக தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப், ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அண்ட் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகைன் கைஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டார்கெட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது த்ரூ ஒரு காஷன், கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். See you guys next time. I love you all. Take care. Bye bye guys. Bye bye.